எல்லா இடத்திலும் அந்த நுண் நெகிழி துகள்கள், தமிழ்ல சொல்லலாம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அந்த நுண் நெகிழி துகள்கள் எல்லா இடத்துலையும் கலந்துருக்கு. நம்ம திருமண இடத்துல எல்லாம் புற்றுநோய்களினுடைய தாக்கம் கூடிக்கொண்டே இருக்கிறதுன்னு பார்த்துட்டே இருக்கோம். எல்லோரும் கேட்குற கேள்வி, எனக்கு ஏன்? எங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லை, என்னுடைய குடும்பத்தில் மரபில் இல்லை, ஆனால் எனக்கு ஏன் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு பின்னாடி அறிவியலாளர்கள் பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் நெருங்கி வரக்கூடிய ஒரு தரவுகளில் ஒன்றா இருக்கிறது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் ஃபுட். நம்மளுடைய எல்லா இடத்துலையும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உள்ளே நுழைஞ்சிட்டே இருக்கு. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உண்மையிலேயே நேரடியாக நோயை குணமாக்கியிருக்கா அப்படின்னு இன்னும் 100% ப்ரூவ்டாக வரல. பட் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் இது சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. நம்ம போடக்கூடிய டால்கம் பவுடராக இருக்கட்டும், லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஹேர் டையாக இருக்கட்டும், இல்லை ஹேர் கலரிங் ஏஜென்ட்டாக இருக்கட்டும், அப்படி மாதிரி காஸ்மெட்டிக்ஸை ரொம்ப பயந்தோம். காஸ்மெட்டிக்ஸில் இருக்க தாலேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஒரு பிரச்சனையை உருவாக்குதாங்கன்னு ஒரு பயந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா தண்ணி பாட்டிலில் இருந்து வரக்கூடிய, தண்ணீரில் கரையக்கூடிய பிளாஸ்டிக் துணுக்குகள்லேருந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பைகளில் வரக்கூடிய அந்த பேக் பண்ணியிருக்கிற அந்த பேக்கேஜ் மெட்டீரியல்லேருந்து லீச்சிங் சொல்கிறாங்க. மைக்ரோ பிளாஸ்டிக் லீச்சிங்கை பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சித்த மருத்துவராக நாம் கண்டிப்பாக நம்முடைய நோயர்கள்ட்ட எந்த அளவுக்கு இயற்கையோடு இணைந்து இருக்கக்கூடிய, எந்த அளவுக்கு முடிந்த மட்டில் நம்ம இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட லீச்சிங் வராத ஒரு வாழ்வியலை கற்றுக் கொடுக்கணும். அது அடிப்படையான முதல் விஷயமாக நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். நிறைய சின்ன சின்ன அக்கறைகளில் மட்டும்தான் நம்முடைய நலவாழ்வு துவங்குகிறது. நம்ம பெரிய விஷயங்களை எவ்வளோ தூரம் நடத்த முடியும்னு தெரியாது. ஆனால் குட்டி குட்டி அக்கறைகள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம அதுக்கு பேக் பண்ணி வச்சிருக்கிறது என்ன, நம்ம சொல்லுவோம் அருகாமையில் கிடைக்கக்கூடிய உணவு எடுத்துக்கோங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய கீரை, காய்கறிகள், பழங்கள் நமக்கு போதுமானது. நமக்கு ஒரு வெளியிலேருந்து எங்கேயோ மொரிஷியஸ்லேருந்து ஒரு ஃபுட்டு, கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு விஷயம் வர வேண்டியதில்லை. நம்ம பக்கத்தில் உள்ள உணவை எடுத்துக்கொள்வோம். அப்படிங்கிறது ஒரு சூழல் மீதான அக்கறை மட்டுமல்ல, அது நம்ம உடல்நலம் மீதான அக்கறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. அதை தாண்டிய நம்ம பிளாஸ்டிக்கை தாண்டிய இன்னொரு விஷயம் மிகப்பெரிய அளவில் நமக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக வந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக சித்த மருத்துவர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச். ஒரு காலத்தில் கிளைமேட் சேஞ்சுங்கிறத ஒரு சும்மா உல்ட்டா கதைன்னெலாம் சொன்னவங்கலாம் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அதனுடைய சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிளைமேட் சேஞ்ச் எப்படியெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு ஒரு சின்ன உதாரணம். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நான் ஒரு டொரண்டோவில் ஒரு கான்ஃபரன்ஸ், வேர்ல்டு NCD காங்கிரஸ்க்கு போயிருக்கேன். அங்கே ஒரு பங்களாதேஷில் சேர்ந்த, அங்கே உள்ள பங்களாதேஷில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு பயாலஜி ப்ரொஃபஸர் ஒருத்தங்க ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. பியூட்டிஃபுல் பேப்பர் அது. அந்த பேப்பரோட இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் கடற்கரை, நம்ம ஊர் கடற்கரை, தமிழ்நாடு கடற்கரையை விட அவங்க கடற்கரை சின்னது தான். ஆனால் பங்களாதேஷ் கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஒரு கோஹார்ட் ஸ்டடி மாதிரி ஒன்று எடுத்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கடற்கரையை சுற்றி வாழக்கூடிய மக்களுடைய ஒரு சிம்பிள் ஸ்டடி, EGFR மட்டும் கால்குலேட் பண்ணுறாங்க. எஸ்டிமேஷன் ஆஃப் கிளாமருலா ஃபில்ட்ரேஷன் ரேட். உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய ஃபில்ட்ரேஷன் ரேட் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத பொறுத்து தான் ரீனலுடைய ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக 90-100க்கு மேலே இருக்கணும். அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஏஜிங்கில் சம்டைம் லிட்டில் குறையலாம். ஆனால் 60க்கு கீழே போகக்கூடாது. கிரியாட்டினையும் நம்ம பாடி சர்ஃபேஸையும், சிஸ்டாட்டின்ஸையும், பாடி சர்ஃபேஸ் கேஜி வெயிட்டையும் வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு எஸ்டிமேஷன் தான் அது. அதை மட்டும்தான் அந்த ப்ரொஃபஸர் ஒரு பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் டீமை வச்சு ஸ்டடி பண்ணியிருந்தார். அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 20 வருஷத்தில், அவர் 20 இயர்ஸ் பண்ணியிருக்காரு, சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. 20 வருஷத்தில் பங்களாதேஷ் மக்களில் கடற்கரை ஓரம் வாழக்கூடிய மக்களினுடைய ஃபில்டரில் சரியாக வேலை செய்யலை. அதனுடைய உப்புக்கள் தன்மை உணவில் கூடுறதுனாலையும், காற்றில், மண்ணில், எல்லா இடத்துலையும் இந்த சலனிட்டி கூடுறதுனால அந்த சிறுநீரகத்தின் ஒரு செயலிழப்பு குறைகிறத, செயல்திறன் குறைவதை அவர் சொல்கிறார். இது இப்படியே போச்சுன்னா இன்னொரு 25-30 வருஷத்தில் ரீனல் டேமேஜஸ் பெரிய அளவில் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அந்த பேப்பர். நல்ல ஒரு இண்டெக்ஸ்டு ஜேர்னல், ஐ திங்க் இட் இஸ் இன் நேச்சர், அதில் பப்ளிஷ் ஆன ஒரு பேப்பர் அது. நேற்று மாலை நான் ஒரு மீட்டிங் போயிருக்கேன். அந்த மீட்டிங்கில் போகும்போது அங்கே ஒருத்தர் ஒரு பேப்பர், இது பங்களாதேஷில் நடந்த ஒரு பெரிய விஷயம். இங்கே ஒருத்தர் சென்னையை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரனுடைய வில்லேஜ் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில், கடற்கரையில் உள்ள மாவட்டத்தில் அவர் சும்மா ரேண்டமாக அங்கே நிறைய பேருக்கு கிட்னி டிசீஸ் இருக்குது, நான் ஒரு ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு கடற்கரை கிராமத்தில் மட்டும் அவர் அங்கே இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் ஃபுல் செக்கப் ஃப்ரீயாக காஸ்ட், அவர் பெரிய பணக்காரனால ரூபா கொடுத்து, ஏன் அப்படி அங்கே நிறைய அவருக்கு ஒரு காது வழி செய்தி, நிறைய பேருக்கு கிட்னி பிரச்சனை வருது, எல்லாரையும் பாருங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் அதே எவிடன்ஸ் வந்திருக்கு.
ஸோ எது சொல்ல வரேன் அப்படின்னா, புவி வெப்படைதலில் இந்த கிளைமேட் சேஞ்சில் ரீனல் டிசீஸ் கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கூடியிருக்கா இன்னும் உறுதியாக பேப்பர்ஸ்லாம் வரல, ஆனால் கூடுவதற்கான சாத்தியங்கள் பெரிய அளவில் கூடியிருக்குங்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய அளவில் மூலிகைகளும் நம்ம மூலிகை தாவரங்களும் அதனுடைய திறனை இழந்து கொண்டே இருக்குது. நல்லா நம்ம எல்லாரும் கண்ணாம்னா இழுத்து எழுதிட்டு இருக்கோம் மருந்து. ஆனால் அந்த எழுதுகிற மருந்துகள் கரிசலாங்கண்ணியில் அதே அந்த யூக்லிப்டா ஆல்பாவில் அதே அதில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் அப்படியே இருக்கா, இல்லைன்னா கொளிஞ்சியோ, இல்லைன்னா நம்ம கூட சாதாரண தாவரங்கள் கீழாநெல்லியோ, இல்லை நம்ம நிலவேம்போ, ரொம்ப கண்ணாமனா வளைச்சி எழுதுகிறோம் நிலவேம்பு. அந்த நிலவேம்பில் இருக்கக்கூடிய பானிகுலேட் AB ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே அளவில் தான் இருக்குமா என்றாலே அந்த கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் காரணம் அப்படின்னா, உணவு பயிர்கள் எல்லாமே 15% வரைக்கும் அதனுடைய நியூட்ரிஷன் ஃபேக்டர்ஸை குறைச்சிருச்சு. 15% நியூட்ரிட்டிவ் ஃபேக்டர்ஸ் குறையுது அப்படின்னா, ஒரு செகண்டரி மெட்டபலைட்ஸ் ஆஃப் அ பிளான்ட் ரெடியூஸ் ஆகுதுன்னா, அதனுடைய ப்ரிகர்சர்ஸ், அதில் பின்னாடி இருக்கக்கூடிய புரோட்டீன், பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக குறையும். உணவு தாவரங்களில் ஆராய்ச்சி நிறைய நடக்குது. அரிசி எவ்வளோ குறையுது, கோதுமை எப்படி இருக்குது, சோளம் எப்படி இருக்குலாம் ஏகப்பட்ட பேப்பர் வந்திருக்கு. ஆனால் நிலவேம்பில் எவ்வளோ பொட்டானிக்கல்ஸ் குறைஞ்சிருக்கு, எவ்வளோ ஃப்ராக்ஷனல் இது குறைஞ்சிருக்கு, தேத்தாங்கோட்டையில் எவ்வளோ அது குறைஞ்சிருக்கு, இப்படி எந்த ஸ்டடீஸும் இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஆனால் நிச்சயமாக இந்த செகண்டரி மெட்டபலைட்ஸுடைய அளவும் குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் நம்ம ஒரு பக்கம் கிளைமேட் சேஞ்சில் பிளான்ட்டுடைய செகண்டரி மெட்டபலைட் எல்லாம் குறைஞ்சதுன்னா நம்ம எழுதுகிற அளவுக்கு எப்படி அது வேலை செய்யும்? அப்போ கிளைமேட் சேஞ்ச் இப்படி ஒரு இதை உண்டாக்குது அப்படின்னா, நாம் நம்முடைய ஃபார்முலேஷனை சற்று கூட்ட வேண்டி இருக்கலாம். ஒரு சிட்டியை கொடுக்க வேண்டிய இடத்துல 2 சிட்டியை கொடுக்க வேண்டிய அந்த அறிவியலை நாம தான் கொண்டு வரணும். அதை யாரும் இன்னொருத்தங்க செய்ய மாட்டாங்க. இல்லை முன்னாடி அமுக்குராச்சூர்னா 3 கிராமில் வேலை செய்யும், இப்போ 3.5 கிராம் கொடுத்தா தான் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு திறனை நம்ம சொல்லணும். அப்போ 3.5 கிராம் கொடுத்தா மற்ற பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ், அதில் இருக்கக்கூடிய அதர் மெட்டபலைட்ஸ், அது ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அந்த ஆராய்ச்சியை நாம் செய்யணும். ஸோ கிளைமேட் சேஞ்சுங்கிறது நம்ம கடந்து போகிற விஷயம் இல்லை, அதை தாண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஒரு காம்பனண்ட்டும் மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிறது. அதே மாதிரி இன்னொன்று, காடுகளினுடைய வளம் குறைகிறது. அன்றைக்கி நான் போய் கேட்குறேன், கடுக்காய் நம்ம சாதாரணமாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், திருப்பி எழுதுகிறோம். சூரத்து கடுக்காய், முதிர்ந்த கடுக்காய் பிஞ்சு எழுதாத மருத்துவரே இருக்க முடியாது. ஆனால் கடுக்காயினுடைய வரவு ரொம்ப குறைந்து கொண்டே இருக்குது. யாராவது வீட்டில் எல்லாரும் கடுக்காய் மரம் வச்சோ இல்லைன்னா கடுக்காய் செடி வச்சு வளர்த்துட்டு இருக்கோமா? கிடையாது, காடுகள் தான் கொடுக்கணும். ஆனால் காடுகளை இழந்து கொண்டிருக்கிறோம். பகுகுணா அப்படின்னு ஒரு பெரிய சூழலியல் அறிஞர், அவர் ஒருத்தர் போராடலைன்னா அந்த வனச்சட்டமே வந்திருக்காது இந்தியாவில். அந்த வனச்சட்டம் காடுகளை பராமரிக்கணும், 33% நிலப்பரப்பு காடுகளால் இருக்க வேண்டும், அப்போதுதான் நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வனச்சட்டம் வந்ததுக்கு காரணமே பகுகுணா தான். அந்த பகுகுணா இன்னைக்கு இந்த வனச்சட்டங்களை கொண்டு வரல அப்படின்னா இன்னைக்கு நம்ம கடுக்காய் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம திரிகடுகை தாண்டி, திரிகடுகில் இருக்கிற சுக்குமலை இப்படியாவது கல்டிவேட் பண்றாங்க. திரிபலான்னு சொல்லக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3க்குமே நம்ம மலையை நம்பித்தான் இருக்கிறோம் நண்பர்களே. அப்போ காடுகளை மிகச்சரியாக பராமரிக்க வேண்டிய, பாதுகாக்கணும். கன்சர்வேஷன் தான் ஃபர்ஸ்ட். அது நமக்கு அதனுடைய பொறுப்பு இருக்கிறது. நம்ம அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கணும். சூழலியல் அறிஞர்கள் அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க, நம்ம சொல்லணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் 30-30ன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. 2030 30% அடர்ந்த காடுகளாக வைத்திருக்கணும்னு. நம்மள எத்தனை பேர் காடுகள் போய் பார்த்துருக்கோம்? உங்களை எத்தனை பேர் காடு பார்த்துருக்கீங்க? காடுக்குள்ளே விசிட் பண்ணி காடை பார்த்து ரசித்து வந்தவங்க எத்தனை பேர் இருப்போம்? நம்ம கொடைக்கானல் போனது, ஊட்டி போனதெல்லாம் காடுன்னு சொல்லிடாதீங்க தயவுசெய்து. அது காடு இல்லை. காடு போகிறதுங்கிறது உள்ள அடர்ந்த வனத்துக்குள்ளே போகணும். இப்போதும் எனக்கெல்லாம் காடு போகிறதல், காடு பார்த்தல்ங்கிறது நிலா பார்த்தல் மாதிரி மகிழ்ச்சியான விஷயம். போன வருஷம் ஒரு காட்டுக்குள்ளே போனோம். நமக்கு ஊட்டி தெரியும், ஊட்டியில் கோத்தகிரி தெரியும். கோத்தகிரிக்கு கீழே சாமைக்கூடல்னு ஒரு இடம் இருக்குது. சாமைக்கூடல் அப்படிங்கிற பேர் ஏன் அங்கே வந்ததுன்னா, அங்கே சாமை அரிசி அவங்க எல்லாம் வனத்தில் விளைந்த அந்த அரிசியை கூட்டி வச்சு அங்கே வணிகம் செய்திருக்கிறார்கள், விநியோகம் செய்திருக்கிறாங்க. அந்த இடத்த போய் பார்ப்போமான்னு போனோம். காட்டுக்கு போகிறதுனா ராத்திரி 11 மணிக்கு தான் வண்டி எடுக்கணும். அப்போ தான் உள்ள மலைக்குள்ளே அப்படி போய், எனக்கு இப்போவும் அப்படி பசுமை நிறைந்த நினைவாக இருக்குது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த காட்டுக்குள்ளே நம்ம போனது. அதே மாதிரி அவிலாஞ்சி காட்டுக்குள்ளே போனது, கல்லூரி காலத்தில் செண்பகாதேவிக்கு மேலே உள்ள காட்டுக்கு ஒரு தடவை போனது, பொதிகைக்கு மேலே இருக்கக்கூடிய இஞ்சிக்குழி காட்டுக்கு போனது. அப்படியான காடுகளில் போய் பார்த்தோன்னா அதில் நமக்காக எத்தனையோ பேர் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், மூலிகைகள், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் அத்தனையும் நமக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய, சத்தம் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்காங்க. பூமிக்கு அடியில் எத்தனை நுண்ணுயிரிகள் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறதோ, நம் குடலுக்குள்ள எத்தனை நுண்ணுயிரிகள் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறதோ, அது மாதிரி காடில் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஏகப்பட்ட பேர் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டியதும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம்.